ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் தான் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பல்க் ஆர்டர் கிடச்சிருந்தது. ஒரு 60 பேக்கெட்ஸ் 30 கேஜிஸில் ஆர்டர் கிடச்சிருந்தது அப்ராடுக்கு. ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அமுச்சுட்டோம். ஸோ அதை பார்த்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ஒருத்தங்க வந்து டிஎம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான ப்ரிப்ரேஷன் தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கழுவி காய வச்சு எடுத்தாச்சு. இது பார்த்தீங்களா, கழுவி காய வச்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே வந்து ட்ரைன் பண்ணி பவுடர் பண்ணணும். இதில் வந்து மிளகு, சீரகம், சுக்கு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து நம்ம எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வந்தோம்னா வெயிட் லாஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ யாருக்காச்சும் வேணும்னா டிஎம் பண்ணுங்கள். கருப்பு கவுனி கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் வந்து சீரகம், மிளகு, அப்புறம் சுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கருப்பு கவுனி அரிசியை வந்து நல்லா வறுத்து ஒரு பிளேட்டில் செப்பரேட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பையுமே வந்து நம்ம வறுத்து கொட்டிடலாம். லாஸ்ட்டாக வந்து சீரகம், மிளகு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம வந்து வறுத்து கொட்டிடலாம். ரொம்ப ஹீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு பரப்பி வச்சுட்டு ஹீட்டு குறையட்டும். அதோட மீன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு ஆள் வெயிட்டிங். இவங்களுக்கு வந்து பசி எடுத்துருச்சு. ஸோ இவங்களுக்கு உண்டான பால் வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துர்லாம். அதுக்குள்ளே அரிசி வந்து சூடு ஆறிட்டோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலலாம் வளர்த்துல. ஆக்சுவலாக வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு வெளியிருந்து சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வால் மேலே ஏறி உட்காந்து சாப்பாடு கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ஆல் டைம் வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. ஸோ ரெகுலராக நாம் ஒரு பெட்டு மாதிரி வந்துட்டு காலையில் எப்பயுமே ஃபுட்டுக்கு எல்லாமே தூங்குறது எல்லாமே இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கிச்சு. வெளியே போயிட்டு அப்பப்போ வருவாங்க, அவ்வளோதான். ஸோ இவங்களுக்கு ஃபுட்டு வச்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி வந்து அந்த மிக்ஸ் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக வந்து சுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப பவுடராக இருந்தால் கூழ் மாதிரி ஆயிரும். ஸோ கஞ்சிக்குன்றது கொஞ்சம் ஒரு மாதிரி திரியாக இருந்தால் மட்டும்தான் அது கஞ்சி மிக்ஸில் வரும். இல்லைன்னா நம்ம சத்து மாவு குடிப்போம் இல்லையா, கூழ் டைப்பில், அந்த மாதிரி வந்துடும். ஸோ அது மட்டும் மேக் ஷுர் ரொம்ப நைஸாக பவுடர் பண்ணிடாதீங்க. ரொம்ப 2 கிலோஸ் 3 கிலோஸ் அப்படி வீட்டுக்கு பண்ணி வைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்காமல் பெட்டர் மிஷினில் கொடுத்து அரைச்சிருங்க. அது இன்னும் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வரும். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கேஜிஸ் 3 கேஜிஸ் பல்க் ஆர்டர்ஸ்க்கெல்லாம் நான் மிஷினில் கொடுத்து தான் அரைப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு சுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். இதோட ப்ரிப்ரேஷன் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வாட்டருக்கு நீங்கள் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கஞ்சி மிக்ஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கருப்பு கவுனி கஞ்சி மிக்ஸ் மட்டும் போட்டுக்கலாம். நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ ஸ்பைஸுக்கு, ஸ்மெல்லுக்கு எல்லாமே அந்த சுக்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மிளகு வந்து நல்லா த்ரோட்டுக்கு வந்து இதமாக இருக்கும். அது இந்த சீசனில் வந்து குடிச்சிங்கன்னா செமையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து வேணும்னா கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு லைட்டாக நீங்கள் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லை பாம் சுகர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. ஒரு பல்க் குவான்டிட்டியில் நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா டெய்லி காலையில் குடிச்சிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு நாட் ஒன்லி வெயிட் லாஸ், இது வந்து நல்லாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.